சாராளை குறித்து நம்ம இருமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒண்ணு எபிரேயர் 11:11 அவங்களுடைய விசுவாசத்தை குறித்தும், ஃபர்ஸ்ட் பீட்டர் பேதுரு 1 பேதுரு 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள்ல அவங்களுடைய சப்மிஷன், கீழ்ப்படிதல், அவங்க ஹஸ்பண்டுக்கு எப்படி அவங்க தங்களை சமர்ப்பித்தாங்க அப்படின்றது குறித்து பாக்குறோம். இந்த 2 விஷயங்கள் தான் சாராவோட வாழ்க்கையில நியூ டெஸ்டமெண்ட்ல குறிப்பிடப்படுற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றதான் நான் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி வச்சுக்கலாம். நான் அது உங்களுக்காக அந்த எபிரேயர் 11:11 யாராவது வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கு. எபிரேயர் 11:11, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீட்டர் 3:5-6. ஃபர்ஸ்ட் பீட்டர் 3:5-6 இப்படி இருக்கு. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். இப்ப நம்ம இதுல நமக்கு இந்த வசனத்தை வாசித்தாலே தெரியும். பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவன் மை லார்ட் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பீட்டர் இங்க கோட் பண்றாரு. அதே மாதிரி எபிரேயர்ல நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11:11 பலனடைந்து வயது சென்றவனாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரையில் உள்ள நிறைந்த மணல்களைப் போலும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சோ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஃபெய்த் அண்ட் சப்மிசிவ்னஸ் இது 2 தான் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கேரக்டரா இருந்தது. ஏன்னா விசுவாசம் கீழ்ப்படு இது 2மே 2 sides of a coin சொல்லலாம். நம்ம ஒரு நாணயத்தை எடுத்துட்டோம்னா அதுல 2 பக்கங்கள் மாதிரிதான் இந்த ஃபெய்த்தும் அதே போல விசுவாசமும். ஒண்ணு இருந்தாதான் இன்னொன்னு இருக்கும். நம்ம கீழ்ப்படிதல் அப்படின்றது என்ன அப்படின்னா, பொதுவா மனைவிமார் தேவன் தன் கணவன் மூலமா தனக்கு சிறந்ததை செய்வார் அப்படின்ற விசுவாசிக்கிறது தான் சப்மிசிவ்னஸ் அல்லது சமர்ப்பிப்பு. தேவன் தன் கணவன் மூலமா தனக்கு சிறந்ததையே செய்வார் அப்படின்றத விசுவாசிக்கிறது தான் சமர்ப்பிப்பு. அது எப்படி சாருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்றத பத்தி தான் ஒரு சின்ன கிளான்ஸ். நமக்கு தெரியும், அவங்க ஆபிரகாம் சாராளை பத்தி நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த ஊர் என்ற கல்தேய தேசத்துல இருந்து ஆபிரகாம அழைக்கிறாரு. ஆபிரகாம் அது ஒரு விக்கிரகம் ஐடல் வர்ஷிப் நிறைந்த ஒரு இடம். அங்கிருந்துதான் தேவன் அவர்களை அழைக்கிறார். ஆபிரகாம உடனே ஆண்டு கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு போக புறப்படுறாங்க. 5வது வசனத்துல 12:5 வாசிச்சோம்னா கடைசி பகுதியில ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரி குமாரனாகிய லோத்துவையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் அப்படின்னு. சோ இது ஒரு 2 லைன்ல முடிஞ்சது. கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா அது ஒரு பெரிய ஜேர்னி. ஏன்னா மூவிங் நமக்கே தெரியும், ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா பேக்கிங் அன்பேக்கிங்ன்றது எவ்வளவு டஃப்பான விஷயம் அப்படின்னு. அது இந்த காலத்திலேயே அது ரொம்ப டஃப். அப்ப அந்த காலத்துல நம்ம யோசித்து பார்க்கணும், அவங்களோட மூவிங் வெஹிக்கிள், அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவங்க பயன்படுத்தினது அனிமல்ஸ் தான், மிருகங்களை தான் அவங்க பயன்படுத்தினாங்க அந்த நாட்கள்ல. அது ஒரு ஒட்டகமா இருக்கலாம், இல்ல ஒரு கழுதையா இருக்கலாம், இல்ல ஒரு குதிரையா இருந்திருக்கலாம். அப்போ அது எவ்வளவு ஒரு டீரியஸ் ஜேர்னியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியும். சோ ஆபிரகாம் விசுவாசிச்சார், கீழ்ப்படிந்தார். ஆனா இந்த ஜேர்னி ஒரு விமனா நம்ம அந்த இடத்துல இருந்து யோசித்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு டஃப்பா இருந்திருக்கும் அப்படின்னு. பட் சாராவோட விசுவாசம் அங்கதான்
வளர ஆரம்பிக்குது. அவங்க வந்து அந்த சீட் விசுவாசத்தினோட விதை அங்கதான் வளர ஆரம்பிக்குது. தன்னுடைய கணவரை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனா இருப்பாரு. சோ அவர் வந்து கண்டிப்பா அவர் ப்ராமிஸ் பண்ணதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பேர் அங்க குறிப்பிடப்படவில்லை என்றாலும் சாராளோட ஒரு சப்போர்ட் இல்லாம ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி போயிருக்கவே முடியாது. மோரோவர் அவங்க எந்த இடத்துக்கு போறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆண்டு வந்து அவங்களை அழைக்கிறாரு அந்த தேசத்துல இருந்து, இவங்க வந்து கிளம்புறாங்க. சோ ஒரு அந்த விசுவாசம் அங்கதான் வந்து சாராளுக்கு வந்து வளர ஆரம்பிக்கிறது. அவங்களுடைய அவளை அழைத்த தேவன் வந்து உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. அதே போல அவங்க வந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அவரோட கூட போறாங்க. ஆனா அவங்க வந்து அவங்க விசுவாசிச்சு கீழ்ப்படிந்து போறனால அவங்க வந்து ரொம்ப பலவீனமானவங்க, அவங்களுக்கு வந்து யோசிக்கவே முடியல, அவங்க தங்க கணவனை முற்றிலும் சார்ந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து யூகிக்க முடியாது. ஏன்னா சாராய் அப்படின்றது வந்து அவங்க பெற்றோர் வைத்த பேரு. அதுக்கு வந்து பிரின்சஸ், இளவரசி என்று அர்த்தம். அதே போல ஜெனிசிஸ்லயே நம்ம பாக்குறோம் அவங்க ரொம்ப அழகானவங்க அப்படின்னு, பியூட்டிஃபுல் லேடி அப்படின்னு பாக்குறோம். சோ அவங்க ரொம்ப அழகு, அவங்க அம்மா அப்பாவே பிரின்சஸ் அப்படின்னு பேர் வச்சு கண்டிப்பா அவங்க ஒரு இன்டெலிஜென்ட் விமனா, ஒரு கேபபிள் விமனா தான் இருந்திருக்க முடியும். பட் ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன் கணவனுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை எடுத்தாங்க. அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புனாங்க. அதை வந்து முழுமையா சமர்ப்பித்தாங்க. இதுதான் வேதபூர்வமாக நம்ம பெண்களாகி நம்ம கிட்ட வந்து தேவனை எதிர்பார்க்கிற ஒரு சமர்ப்பிப்பு. நம்முடைய கணவனுடைய வாழ்க்கையில வந்து சில நேரம் வந்து நம்ம வந்து மனைவிகள் வந்து ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை விட நம்ம என்ன செய்யறோம், அவங்களுடைய ஆண்டுடைய சித்தத்தை வந்து சீர்குலை செய்யறதுக்கு தான் நம்ம நிறைய நேரம் வழிவகுக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்காது, விசுவாசம் இருக்காது. தேவனுடைய அவருடைய அந்த ஞானத்தையும் அவருடைய சர்வ அந்த சாவரனிட்டியும் நம்ம வந்து நம்புறது கிடையாது. நம்ம தேவன் நம்முடைய கணவர் மூலமா செயல்படுவார் அப்படின்னு நம்பாம நம்ம என்ன செய்வோம், தேவனுக்கு உதவி செய்யறதா நினைச்சு சில நேரம் நம்முடைய கணவர்மார நம்ம ஆதிக்கம் செலுத்துறதுக்கோ டாமினேட் பண்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது சாரோட வாழ்க்கையில பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாமே கேபபிளா இருந்தாலும் she just obeyed her husband. அவங்க வந்து தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அதுக்கு பேசிக்கா என்ன ரீசன் பார்த்தோம்னா அவங்க கணவன் எந்த தேவனை விசுவாசிச்சாரோ அதே தேவனை இவங்களும் விசுவாசிச்சாங்க. அடுத்ததா பாக்குறப்போ அவங்களுடைய எப்பவுமே நம்ம ஃபெய்த் வந்து எப்போ வளரும், அது when it is attacked, அது வந்து நம்ம விசுவாசமானது சோதிக்கப்படும் போதுதான் அது வளரும். ஏன்னா சில பேர் நமக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே இந்த பிரச்சனையை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ஏதுவான பிள்ளைகள் கிடையாது. நம்ம வந்து சில நேரம் அழுத்தங்கள்னாலயோ இல்ல சில பிரச்சனைகள்னாலயோ நம்மளுடைய விசுவாசம் தடுமாறலாம். சில நேரம் நம்ம வந்து சோர்ந்து போகலாம், தவறு செய்யலாம். ஆனா நம்ம அந்த தோல்விய அட்மிட் பண்ணிட்டு தேவன் நமக்கு கொடுக்குற அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து வளரும் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஆபிரகாம் சாரால் வந்து நம்ம வந்து விசுவாசத்துல பெரிய வீரர்கள் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல அவங்களுடைய தோல்விகளும் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா அது நமக்கு ஒரு அறிவுறுத்தலாகவும் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தான் ஆவியானவர் வந்து வேதத்துல அவங்களுடைய என்ன சொல்றது நன்மையான காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியா எழுதியிருக்கிறார். அதே போல அவங்களுடைய நெகட்டிவ்ஸையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா விசுவாசம் வந்து இவங்க வந்து கானான் தேசத்துக்கு விசுவாசத்தோட தான் போறாங்க. ஆனா அங்க போன உடனே அவங்களுக்கு ஒரு டெஸ்ட், அது ட்ரையல் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா கானான் தேசத்துக்கு போன உடனே அங்க என்ன ஆயிருக்கு, கொடிய பஞ்சமா இருக்கு. அப்போ ஆபிரகாம் வந்து ஆண்டு வாக்குதத்தம் பண்ணிருந்த தேசத்துக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த ஒரு சூழ்நிலை பஞ்சம் வந்து அவர் என்ன பண்ணுது, யோசிக்க வைக்குது. சோ என்ன பண்றாரு, அவர் அங்க இருக்கணுமா, கர்த்தரை போஷிப்பாரு அப்படின்னு யோசிக்காம என்ன செய்யறாரு, உடனே அவரு எகிப்து தேசத்துக்கு கிளம்பி போறாரு. ஆனா எகிப்து தேசத்தை போன உடனே ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரொம்ப அழகுள்ளவள், அதனால ஒன்னின் நிமித்தமா என்னை வந்து கொன்று போடுவாங்க, ஆனா நீ வந்து என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் நினைத்தது போலவே ஆயிடுச்சு. அந்த எகிப்து தேசத்துக்கு போன உடனே ஆபிரகாம் சாராளோட அழகு, அப்போ வந்து ஆல்மோஸ்ட் அவங்க 65 இயர்ஸ்ல இருந்திருப்பாங்க. அவங்களுடைய அழகை பார்த்து ஃபாரோ கிங்ட்ட போய் எல்லாரும் வந்து வர்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சாரால் வந்து அந்த அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுறா. ஆபிரகாம் வந்து அண்ணன்ற அறிமுகப்படுறதுனால அவர் ரொம்ப ஆனர் பண்றாங்க, அவரை மரியாதையா நடத்துறாங்க, அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்
கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா சாரால் வந்து ஆபிரகாமுக்கு தங்கை முறை தான், ஹாஃப் சிஸ்டர் தான். பட் அதுக்காக அது பாதி உண்மை பாதி பொய் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப தேவன், நம்முடைய தேவன் வந்து பொய்யை விரும்புகிற தேவன் இல்லை. ஆஹ் ஏன்னா பொய் அது சின்ன பொய்யா இருந்தாலும் சரி, பெரிய பொய்னாலும் பொய்னா அது பொய் தான். நம்ம கூட யோசிக்கலாம், ஏன் வந்து சாரால் வந்து இந்த திட்டத்திற்கு வந்து ஒப்புக்கொண்டாங்க. ஏன்? ஏன்னா நம்ம வேதத்துல படிக்கிறோம், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு பிரியமா இருப்பதே உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு. நியாயமாகவே சாரால் வந்து இதை மறுத்திருக்கலாம். ஆனா இது அவங்களுடைய விசுவாசத்தையும் அவங்களுடைய கீழ்ப்படிதலுடைய ஆழத்தையும் தான் வெளிப்படுத்துறது. எப்படி அப்படின்னா, சாரால் வந்து விசுவாசித்தாங்க. எதை விசுவாசித்தாங்க? ஆண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை அவங்க வந்து விசுவாசித்தாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் இடைப்பட வல்லவரா இருக்கிறாரு, என்ன விடுவிப்பாரு, தேவன் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. சோ இது இந்த ஃபாரோ எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, தேவன் என் கணவனோட என்னை இணைப்பார், இருவரையும் ஃபாரோட கைக்கு தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சாங்க. அவங்க விசுவாசிச்சனால தன்னுடைய கணவனுக்கு வந்து கீழ்ப்படிந்தாங்க. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நம்ம வந்து we are expected to submit to our husband. நம்ம வந்து சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து தேவன் எப்படி எதிர்பார்க்கிறா, நம்முடைய கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு தான் தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு செல்ஃபிஷ், ஆபிரகாம் தன்னை காப்பாற்றி கொள்றதுக்காக தான் இதை வந்து செய்யறாரு. ஆனாலும் சாராரோட விசுவாசம் தேவனை நம்பி இருந்தனால தேவன் என்ன பண்ணாரு, அவங்கள வந்து விடுவிக்கிறார். அந்த என்ன சொல்றது, அந்த பார்வோனே வந்து கடிந்து கொள்றாரு ஆபிரகாம. அவனே தேவன் அறியாத ஒரு மனுஷன், அவன் கூட கடிந்து கொள்றான். என்னன்னா, நீ வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. பட் காட் வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு ஹர். சாரால் வந்து தேவனை விசுவாசிச்சனால கடவுளும் அவங்களுக்கு வந்து உண்மையுள்ள தேவனா இருந்தாரு. நம்மளும் சில நேரம் வந்து இதை யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும் தெரியல. சாராளுக்கு தெரியும் தன்னுடைய கணவன் தவறு செய்யறாரு அப்படின்னு, ஆனாலும் she still obeyed. நம்மள எத்தனை பேர் நம்மளாம் என்ன செய்வோம், லைக் அவங்க நம்ம தப்பு செய்யறாங்கன்னு நினைச்சா நம்ம we will right to defend them. அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி, நீங்க இப்படி போனா இப்படி ஆகும் அப்படின்னு நம்ம வந்து அதை செட்ரைட் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு நம்மளால ஆனா எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸையும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா சாரால் வந்து இது நியாயமான காரியம் தான். பட் அவங்க எதையுமே டிஃபெண்ட் பண்றதா பைபிள் எங்கேயுமே கொடுக்கப்படவே இல்லை. அவர் சொன்ன மாதிரியே அவங்களும் ஒபே பண்ணாங்க. பட் காட் வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு ஹர். சோ நம்மளும் சில நேரம் அது தவறான காரியமா இருந்தாலும் நம்ம கடவுளை நம்பி அதுக்கு கீழ்ப்படுகிறப்ப கர்த்தர் நமக்கு அந்த சூழ்நிலையில நம்மளோட இருப்பாரு, நமக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாரு, நமக்கு அந்த காரியத்துல இருந்து விடுதலை கொடுப்பார். இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மனைவிக்கு வந்து ஒரு விஷயத்த செஞ்ச ஆபிரகாம் இதே விஷயத்த திருப்பியும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இதே மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்குது. எங்கன்னா, கேராரின் ராஜா அபிமெலேக், அவங்க திரும்பியும் அங்க வந்து என்ன செய்யறாங்க, இதே மாதிரி ஒரு விஷயத்த மறுபடியும் ஆபிரகாம் செய்யறாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வந்து இந்த தவறே செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்மள பலவீனமான வீக் வெசல்ஸ் தான். நம்மளுடைய வீக்னஸ் தான் பிசாசு வந்து ஈஸியா அட்டாக் பண்ணுவான், நம்மள தாக்கும். அப்ப நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். ஆபிரகாம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இதுல இருந்து வராரு, ஒரு தேவனை அறியாத மனுஷன் கூட அவனை கடிந்து கொள்றாரு. ஆனாலும் திருப்பி என்ன செய்யறாரு, அதே தப்பதான் வந்து செய்யறாரு. பட் இன்ட்ரெஸ்டிங்லி அப்பவும் திரும்பி என்ன பண்றாங்க, சாரால் வந்து தன்னுடைய கணவனுக்கு வந்து கீழ்ப்படிறாங்க, கர்த்தர் அவங்களை வந்து விடுதலை செய்யறாரு. அப்போ இது வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். God is always faithful to us. நம்ம வந்து கர்த்தர் ரொம்ப உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு அப்படின்னு. சோ அவங்களுடைய விசுவாசம் வந்து எங்கெல்லாம் சோதிக்கப்படுதோ அங்க வந்து நம்ம ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுது. சாராளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விசுவாசம் அது வந்து எப்படி வளருதுன்னு நம்மளால இந்த ஒரு 2 இன்ஸ்டன்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, திரும்பி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ஸ்ட்ராங் நம்ம எப்பவுமே நம்ம சொல்ல முடியாது. நான் பைபிள்ல வசனம் தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறேன், விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து சாரால் தன்னுடைய டர்னுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்யறாங்க. என்னன்னா, ஜெனசிஸ் 16வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் வந்து தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினார்,
நான் வந்து ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பன் ஆகுவேன்னு. ஆனா, அவங்களுக்கு இன்னும் பிள்ளை இல்லாது இருந்தது. அப்போ என்ன செய்றாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார வந்து தன்னுடைய கணவனுக்கு மனைவியா குடுக்குறாங்க. ஆபிரகாமும் இதுக்கு நோ சொல்லல. பட் இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் தான். தன்னுடைய ஹஸ்பண்ட வந்து இன்னொரு பெண்ணோட ஷேர் பண்றது. பட் ஸ்டில் அவங்க வந்து தன்னுடைய கணவனை நேசிச்சாங்க. தன்னுடைய கணவனுக்கு வந்து கண்டிப்பா ஆண்டவர் வந்து இந்த பெண் மூலமா ஒரு குழந்தையை தருவார். அவங்களுக்கு ஒரு ஆஹ் ஆஹ் ஒரு வாரிசு இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க, இதை வந்து செய்யறாங்க. பட் நம்ம வந்து இதெல்லாம் வந்து இது வந்து கடவுளுடைய வழியே கிடையாது. இது வந்து நம்ம மாம்சீகமா நம்ம சில நேரம் நம்ம செய்யற இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வோம். சில நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் காட்க்கு. காலம் தாமதம் ஆயிட்டே இருக்குன்னா நம்மளால பொறுக்கவே முடியாது. அப்ப நம்ம வந்து காரியங்களை எடுத்து நம்ம அதை செய்வோம் வித்தவுட் ட்ரஸ்டிங் காட். பட் சாரால் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சனால இவங்க அதனுடைய நிறைய கான்சிக்வன்சஸ் மீட் பண்ண வேண்டியதா இருந்தது. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது நமக்கு தெரியும். ஆகார் வந்து பிரெக்னன்ட் ஆறாங்க. அவங்க பெருமையாகிறாங்க. சாரால வந்து ஏளனமா பேசுறாங்க. அதுக்கும் சாரால் வந்து ஆபிரகாம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றப்ப அவர் அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அவர் என்ன சொல்ற, நீயே இந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. திரும்பியும் பாக்குறோம் இந்த உங்களுடைய பிரச்சனை இங்க ஆரம்பிச்சது. அவங்க திரும்பி ஐசக் பிறந்து திரும்பி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. அது வந்து ஒரு எண்டுக்கு வருது. அப்ப சில நேரம் நம்ம வந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம வந்து எப்பவுமே அந்த பொறுமைன்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். சில நேரம் நமக்கு காலம் தாமதம் வரலாம். நமக்குள்ள நம்மளும் மனுஷன் பலவீனமானவங்க தான். சில நேரம் நம்ம சோர்ந்து போகலாம். பட் ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல கடவுள் செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யறப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடும். இதுதான் சாருடைய வாழ்க்கையில மூணாவது லெசன் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய விசுவாசம், அடுத்து அவங்களுடைய கீழ்ப்படிதோட எக்ஸ்ட்ரீமை நம்ம பார்த்தோம். மூணாவது நம்ம வந்து எப்பவுமே தேவனுடைய கருத்துல நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம வந்து நம்மளுடைய கடவுள் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம எந்த நாள்லயும் எந்த சூழ்நிலையும் எடுத்து செய்யக்கூடாது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜெனசிஸ் 17 வந்து நம்ம பாக்குறோம். ஆபிரகாமுக்கு வந்து 99 வயது ஆயிடுச்சு. அப்ப தேவன் வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்றாரு, உங்க நேம் சேஞ்ச் ஆகுது. ஆபிராம் அப்படின்னு சொல்லி உன்னை ஆபிரகாம் என்பதை ஆபிரகாமும், சாராய் என்பதை சாரால், ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், மதர் ஆஃப் நேஷன்ஸ் ஆண்டு வந்து அவங்களுடைய பேரை மாற்றாரு. அப்போ ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 17வது அதிகாரத்துல 17வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாரோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அதே மாதிரி 18வது அதிகாரத்துல நமக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட். ஆபிரகாம் வீட்டுக்கு தேவதூதர்கள் வர்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அடுத்த நெக்ஸ்ட் ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமா உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாரால் இதை பின்புற கூடார வாசல் நின்று கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்போ இந்த 2 பேரும் ஒரு விஷயத்தை குறித்து சிரிக்கிறத நம்ம பாக்குறோம். பட் இட்ஸ் குவைட் நேச்சுரல் தான். ஏன்னா அவங்க ரொம்பவே வயசானவங்களா ஆயிட்டாங்க. 99 வயசு, ஜஸ்ட் ஒரு 10 வருஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு 2 பேருக்குமே. சோ அந்த வயசுல வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு, கண்டிப்பா நான் வந்து உனக்கு குழந்தையை தருவேன்னு சொல்றப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க, மனதுக்குள்ள சிரிக்கிறாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு. சோ அவங்களுடைய விசுவாசம் வந்து என்ன ஆகுதுங்க, வேவரிங் ஆகுது. லைக் கடல் அலை போல அவங்களுடைய விசுவாசம் அப்படி சின்னதா இருந்து வளர்ந்தது. ஆனா இப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவங்களுடைய விசுவாசம் என்ன ஆகுது, அலைப்பா. இது விசுவாசம் வந்து கண்டிப்பா வந்து உண்மையான ஒரு போராட்டம் தான். இட்ஸ் வார்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஈஸியா பேசிடலாம். பட் நம்ம அந்த வழியா கடந்து போறப்பதான் அதோடைய வலி வேதனை எல்லாம் தெரியும். ஏன்னா ஆபிரகாம் வந்து சாரால் அவங்க வாழ்க்கையில அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு. ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்து அவங்களுடைய பூர்வீகமான தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வந்து அங்க வந்து அவங்க பல சூழ்நிலையில அவங்க வந்து ஒரு நொமாட்ஸ் மாதிரி தான் போயிட்டே இருக்காங்க.
ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஆனா அது நடக்கவே இல்ல. நாட்கள் நகர்ந்து வருஷங்கள் போயிட்டே இருக்கு. அப்போ நம்மளா இருந்தாலும் கூட என்ன செய்வோம், நம்முடைய உள்ளத்துல இந்த மாதிரி ஒரு டவுட் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. அப்போ அந்த கர்த்தர் அவங்க திரும்பி வந்து அவங்களோட விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறார். அப்போ தென் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, இல்ல இல்ல காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப கர்த்தர் திரும்ப என்ன செய்யறாரு, அவங்களுடைய அந்த நகைப்பின் அந்த அதாவது ஒரு சந்தேகத்தின் நகைப்பு ஆண்டு வந்து ஒரு வெற்றியின் நகைப்பா எப்ப மாத்துறாரு, ஆண்டு வந்து ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஈசாக்கு கொடுக்கும் போது சாரா சொல்றாங்க, ஈசாக்குனாலே டாக்டர் அப்படின்னு பேர். சோ நம்முடைய வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பா நம்முடைய விசுவாசம் என்ன ஆகும், ஷேக் ஆகும். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்து ஆளுகிற தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் யுவர் லார்ட் சொன்ன மாதிரி நம்ம அமைதலா இருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் நம்ம வந்து அடுத்த காரியமா சாரோடைய வாழ்க்கையிலிருந்து கத்துக்கலாம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஃபெய்த் லைஃப் அப்படின்றது வந்து அது எப்பவுமே ஹாப்பியான லைஃபே இல்லை. இட் இஸ் ஃபுல் ஆஃப் அப்டிகல்ஸ் தான். எப்பவுமே நமக்கு என்ன இருக்கும், பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை தான். அந்த நம்ம லாஸ்ட் கேம்ப் எல்லாம் வந்து நீங்க தெரியும், ரோமன்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப எல்லா சாப்டர்ஸுமே வந்து கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஸ்டஃப் லைஃப், பட் ஸ்டில் வி ஹேவ் காட் வித் அஸ் அப்படிதான் நம்ம எல்லா சாப்டர்ஸ்லயுமே படிச்சோம். அதே போல தான் இவங்க ஆபிரகாம் சாரோட வாழ்க்கையில கூட பார்த்தோம்னா அது வந்து போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் இருந்தது. சாராளுக்கு ஆபிரகாமுக்கும் ஐசக் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு போராட்டம் இருந்தது. ஏன்னா இஸ்மவேல் வளர்ந்தா, இஸ்மவேல் வந்து ஐசக்க வந்து பிரச்சனை, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. திரும்ப சாரால் வந்து அடிமை பெண்ணை வெளியில அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் வந்து உன்னோட மனைவி சொல்ல கேளுன்னு சொல்றாரு. அப்புறமா ஆண்டவர் 2 பேரையும் அவங்க அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி இருக்கு. திரும்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஃபெய்த், ஒரு ட்ரையல், அவங்களோட டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். என்ன செய்ய ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாரு, நீ வந்து ஐசக்க கொண்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்லி. சோ அந்த பேசேஜ்ல நம்ம வாசிக்கும் போது எங்கேயுமே சாராவோட பேர் வந்து இருக்காது. பட் ஆனா அவங்களுக்கு மறைவா ஒன்றுமே நடந்திருக்க முடியாது. ஏன்னா ஒன்லி சன். அப்போ கண்டிப்பா மதரா நம்ம வந்து அந்த பையனை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க அந்த தாய். ஏன்னா நம்ம பாக்குறோம் 40 இயர்ஸ்ல கூட ஈசாக்கு வந்து தன் அம்மா இறந்து போனதை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அந்த சன் மதர் ஓட பாண்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பட் ஆனா சாராளோட பேர் எங்க குறிக்கப்படவும் இல்லை. சாரால் வந்து ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து போறத மறுக்கவும் இல்லை. அவங்க எல்லாமே பாக்குறாங்க, சாக்ரிஃபைஸ்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. ஆபிரகாம் போறாரு, பையனை மட்டும் கூட்டிட்டு போறாரு, சர்வன்ஸ் போறாங்க. ஆனா எந்த காரியத்தை பத்தி எதுவுமே பேசல. பட் அங்கேயும் அவங்களுடைய அதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் என்ன சொல்றது, சப்மிசிவ்னஸ் டிஸ்பிளே பண்றாங்க. அவங்க அவங்க விசுவாசிச்சாங்க. தேவன் கண்டிப்பா வந்து ப்ராமிஸ் பண்ணாரு, எனக்கு ஒரு பையனை கொடுப்பேன்னு சொன்னாரு, பையனை கொடுத்தாரு. அந்த பையனை கொண்டு நிறைய ஜெனரேஷன்ஸ் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு. சோ இதை நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அதை டிஸ்பிளே பண்றது ரொம்ப டஃப். ஆனா அங்கதான் வந்து அவங்களுடைய ஆபிரகாமோட growth, அந்த ஃபெய்த் வந்து கர்வ் வந்து அப்படியே அவங்க ஊர் தேசத்துல இருந்து கிளம்பி வர்றப்ப இருந்து அதை அப்படியே இந்த கிராஃப் ஏறி 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 அது 100 வயசுலதான் அது வந்து அவங்களுடைய கிராஃப் வந்து ஹையஸ்ட் அந்த ஃபெய்த்துக்கு போய் 2 பேரோட ஃபெய்த்துமே சொல்லலாம். ஆபிரகாம் சாரோட ஃபெய்த்தோட அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க இருக்குன்னா, அவங்க எப்ப வந்து ஈசாக்க வந்து பலியிடுறதுக்கு 2 பேரும் ஒப்பு கொடுத்தாங்களோ அப்பதான். என்ன 2 பேரும் என்ன விசுவாசிச்சாங்க, தேவன் வந்து ஐசக் மரித்தாலும் தேவன் உயிரோட எழுப்ப வல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சாங்க. ஆபிரகாம் 2 பேரும் விசிட்டாங்க. சப்மிசிவ்னஸ், டோட்டல் சப்மிசிவ்னஸ் வந்து நம்ம வந்து சாரோட வாழ்க்கையில அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு நடக்கும். நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில சின்னதா நம்மளும் எல்லாமே பலவிதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வளர்ந்துருக்கோம். ஒருத்தர் கிறிஸ்தவ ஃபேமிலில இருந்து வந்திருக்கலாம், சிலர் இந்து ஃபேமிலில இருந்து கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்படி விசுவாசம் அப்படி சின்னதா தான் வளர்ந்தது, கடுகு விதை போல வளர ஆரம்பிக்குது. நம்மளும் வளரும் போதுதான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றோம். ஆனா நம்ம அடுத்த ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு மனைவியா நம்ம ஆகும்போது நம்மள்ட்ட கடவுள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்மளோட டோட்டல் சப்மிசிவ்னஸ் டு ஹஸ்பண்ட். அது வந்து லைக் அதான் நான் சாரா சொன்ன மாதிரி தன்னுடைய கணவன் வந்து தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்க என்ன செஞ்சாங்க,
செஞ்சாங்க. அவங்க வந்து டோட்டலா ஷீ சப்மிட்டட். ஒரு தடவை இல்ல 2 தடவை. சோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம சின்ன விஷயங்களாலும் சரி, பெரிய விஷயங்களாலும் சரி, நம்முடைய கணவனுக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்றத நம்ம யோசிப்போம். 3வது நம்ம வந்து ஆபிரகாமா இருந்தாலும் சரி, சாராளா இருந்தாலும் சரி, நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. பைபிள் அதனாலதான் அவங்களோட வீக்னஸையும் எல்லா பகுதியிலுமே தாவீதை பத்தி ஆண்டவர் எழுதியிருக்காரு. அதே போலதான் இவங்களோட வீக்னஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை நம்முடைய வாழ்க்கையில வந்து லேர்ன் பண்ணிக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தணும் தான் அவங்களோட வீக்னஸ் எழுதி இருக்கு. சோ நான் இதை செய்ய மாட்டேன்னு நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்ம we have to be very careful. நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த விதத்துல நம்ம எங்க வீக்கா இருக்கோமோ அங்க விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆபிரகாம் வந்து தான் செய்த அதே தவிர திரும்பி 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, அதே தவறு செய்யறாரு. அதே மாதிரி நம்ம நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கடவுள் டிலே பண்றாரு, வெயிட் பண்ணோம் அப்படின்னா we have to be wait. நம்ம அந்த காரியத்தை எடுத்து நம்ம செய்யும் போது அதோட கான்சிக்வன்ஸ் விளைவுகள் வந்துன்றது ரொம்ப மோசமானது. அதனாலதான் ஒரு புதிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இஸ்மவேல் அப்படின்ற ஒரு 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 புதிய ஜெனரேஷனே வர்றதுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. அன்னைக்கு வந்து சாரால் வந்து அந்த காரியத்தை அவங்களுடைய கரங்கள்ல எடுத்தனால. சோ நம்ம வெயிட்டிங் வந்து இட்ஸ் நாட் வேஸ்டிங். கர்த்தர் நம்ம கண்டிப்பா என்ன செய்வாரு, இன் ஹிஸ் டைம் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்வாரு. அதனால நம்ம வந்து பொறுமையா காத்திருக்கணும். அதே மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் அதுக்காக நம்முடைய விசுவாசம் என்ன செய்யலாம், கண்டிப்பா அலை பாயலாம். பட் நம்ம எப்பயும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, with God all things are possible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்வார் அப்படின்னு சொல்லி, அப்ப நம்முடைய விசுவாசமானது அது ஒவ்வொரு நாளும் வளரக்கூடியதா இருக்கணும். சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம கணவனுக்கு கண்டிப்பா கீழ்ப்படியணும். இந்த 2 கேரக்டர் தான் சாராவுடைய வாழ்க்கையில அவங்க வந்து தேவனுடைய அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல இல்ல கணவனுக்கு அவங்க வந்து அவங்களுடைய கோல் எப்படி கடவுளுடைய பிளான்ல எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க 2 கேரக்டர் தான். அவங்களுடைய ஃபெய்த், அவங்களுடைய சப்மிசிவ்னஸ். இதனாலதான் அதை வந்து நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல கூட அதை வந்து எழுதப்பட்டிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம விசுவாசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும். அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுத்த கணவனுக்கு கண்டிப்பா நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஏன்னா நம்ம we have to believe. நம்ம என்ன நம்புறோம்னா கண்டிப்பா கர்த்தர் அவர்கள் மூலமா நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார், நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு நம்புறப்பதான் நம்மளால டோட்டலா நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு காயின்ஸ், லைக் சைட்ஸ் ஆஃப் த காயின்ஸ் மாதிரி தான். இது ரெண்டுமே பேரலா தான் டிராவல். ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்காது. சோ 2 இருந்தாதான் அதை முழுமையா நம்மளால செய்ய முடியும். நம்மளும் சாராட போல கடைசியா அவங்களோட மகன பலி இடக்கூடிய அந்த சூழல்ல கூட அவங்க வந்து டோட்டலா தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில சாரால போல நம்ம கிட்ட அவங்கள்ட்ட இருக்க பிளஸ் மைனஸும் நம்ம கிட்ட இருக்கலாம். ஸோ எது நம்ம கிட்ட இருக்கோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். எது நம்ம கிட்ட தவறுதா இருக்கோ அதையும் கூட நம்ம சரி செய்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க.